ஆல்ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது AWS SQS. ஸோ AWS SQS பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோனஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசிங்க்ரோனஸ். ஸோ சிங்க்ரோனஸ்னால் என்னென்னா அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் டேரெக்டாக கான்டாக்ட் வந்து தான் வந்து சிங்க்ரோனஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன்னா வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்க வேண்டியது EC2 இன்ஸ்டன்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து டேரெக்டாக இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா அது வந்து சிங்க்ரோனஸ்னு சொல்லுவாங்க. அசிங்க்ரனஸ்ன்றது வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் வந்து கியூ கூட கம்யூனிகேட் பண்ணோம், அந்த கியூ வந்து இன்னொரு அப்ளிகேஷன் கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ இந்த ஃப்ளோ தான் வந்து சிங்க்ரனஸ் அண்ட் அசிங்க்ரனஸுக்கு வித்தியாசம். ஸோ இந்த அசிங்க்ரனஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, இப்போ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது என்னதுன்னா, இப்போ ஹியூஜ் டிராஃபிக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து இது வந்து ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 1000 வீடியோஸ் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேங்களா. பட் ஆனால் நம்மளோட EC2 மிஷின் கேப்பபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெசேஜ் தான் ப்ராசஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் வந்து அந்த அளவுக்கு ஸ்கேலப் ஆக முடியாது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுதான் டீகப்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷனை வந்து இருக்க டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து டீகப்பிள் பண்ணுவாங்க. ஸோ டீகப்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து Amazon SQS. ஸோ SQS ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோன்னா சிம்பிள் கியூ சர்வீஸ். ஸோ இது வந்து ஒரு கியூ மாடல். ஸோ பேசிக்கலாக இதோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்ன்றது தான் வந்து கியூக்கு மெசேஜை போடுறவங்க வந்து ப்ரொடியூசரு. இது வந்து SQS கியூ, அதை ரிசீவ் பண்ணுறது வந்து ஒரு கன்சியூமர். ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் நம்ம வச்சுக்கணும், கன்சியூமரு, கியூவு, ப்ரொடியூசர், கியூ அண்ட் கன்சியூமர். ஸோ SQS தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஓல்டஸ்டான ஒரு சர்வீஸ். ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு AWS ரிலீஸ் பண்ண சர்வீஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி மேனேஜ் அண்ட் யூஸ் டு டீகப்பிள் அப்ளிகேஷன். AWS இது எல்லாத்தையும் பார்த்துக்கோம், மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் AWS பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் டீகப்பிள் தான் நான் சொல்கிறது, ஆல்ரெடி சொன்னது தான். அண்ட் 2 அப்ளிகேஷனுக்கு நடுவில் இருக்க டிபெண்டன்சி ரிமூவ் பண்ணுறது வந்து டீகப்ளிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டீகப்ளிங் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து SQS. ஓகே, ஸோ இது வந்து அன்லிமிட்டட் த்ரூபுட் அண்ட் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் மெசேஜஸ் இன் கியூ. ஸோ த்ரூபுட் வந்து எவ்வளோனா இருக்கலாம், அதுக்கப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வேணால் அந்த ஒரு பர்டிகுலர் கியூக்குள்ள நம்ம வச்சுக்க முடியும். டிஃபால்ட் ரிட்டன்ஷன் வந்து 4 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து 14 டேஸ் வரைக்கும் நம்மளால் ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து கியூக்குள்ள வச்சுக்க முடியும். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் 256 KB பர் மெசேஜ் சென்ட். நம்ம அனுப்புகிற மெசேஜோட மேக்ஸிமம் சைஸ் வந்து 256 KB மட்டும் தான் இருக்க முடியும், அது ஒரு லிமிடேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் கியூக்கான லிமிடேஷன்ஸ் தான். நான் சொல்கிற பேசுறது எல்லாமே SQS பற்றி இப்போ பேசுகிற எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் கியூ பற்றி தான். ஸோ ஸ்டாண்டர்ட் கியூ வந்து டூப்ளிகேட்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் மெசேஜ் இந்த மேலே பார்த்தீங்கன்னா த்ரூபுட்டும் இருக்காது, எத்தனை நம்பர் ஆஃப் மெசேஜஸ் வேணால் இருக்கலான்ற மாதிரி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கியூக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். இன்னொரு டைப் ஆஃப் கியூ இருக்குது, அது வந்து FIFOன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னு சொல்லி. ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் அந்த மாதிரி ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் கேஸ் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது மட்டும் தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகணும், அதுக்கப்புறம் டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. அந்த மாதிரியான யூஸ் கேஸஸ்லாம் வந்து FIFO தான் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் அதோட டவுன் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து த்ரூபுட் வந்து லிமிட் தான். அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஒரு செகண்ட் கூட நிறைய மெசேஜஸ்லாம் நம்மளாம் அனுப்ப முடியாது. 3000 மெசேஜஸ் பர் செகண்ட் ஒன்று தான் லிமிட் இருக்குது. ஸோ அதை தாண்டிச்சுன்னா அது த்ரெஷ்ஹோல்டு பிரேக் ஆகி நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கலான ஃப்ளோ. ஸோ இங்கே ப்ரொடியூசர்ன்றவங்க தான் வந்து மெசேஜ் வந்து SQSல போடுவாங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா DLQன்னு ஒன்று இருக்குது. ஸோ DLQன்றது சிம்பிளாக சொல்லணும்னா இதுவுமே வந்து ஒரு இன்னொரு கியூ தான். ஸோ அந்த கியூ வந்து நம்ம எதுக்காக வச்சுருக்கோன்னா, இப்போது இந்த மெசேஜ் வந்து ஏதோ ப்ராசஸ் பண்ண முடியல, ஏதோ எரர் இருக்குன்னா அந்த மெசேஜ் வந்து ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணோம். அதை ட்ரை பண்ணிட்டு அது மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டே இருக்குன்னா அப்போ வந்து இது கியூக்குள்ளே போட்டுரும். ஸோ இதுலேயுமே நம்ம கான்ஃபிகர் பண்ண ரிட்டர்ன் பீரியட் வந்து 4 days to 14 days இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் முடிஞ்சப்போ இதுலேயுமே டிலீட் ஆக தான் போகுது. பட் சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு மெசேஜ் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த DLQக்குள்ளே நம்ம மெசேஜை போட்டுக்கிறோம். ஸோ விசிபிலிட்டி டைம் அவுட்டு, லாங் போலிங், மெசேஜ் டெலிட் மெசேஜ், ஸோ இதெல்லாம் வந்து நான் டெமோவில் காட்டுறேன். ஸோ விசிபிலிட்டி டைம் அவுட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மெசேஜ் வந்து நம்ம SQSல போடுறோம், அந்த மெசேஜ் வந்து கன்சியூமர் ரீட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ கன்சியூமர் ரீட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து இன்விசிபிள் டைம் போயிடும். ஸோ அதே மெசேஜ் வேறு யாரும் ரீட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த மெசேஜ் வந்து இன்விசிபிள் ஆகிடும்.
ஸோ எக்ஸாம்பிள் 30 செகண்ட்ஸ் வந்து டிஃபால்ட் டைம் ஓகேங்களா. ஸோ 30 செகண்ட்ஸ் வந்து தாண்டியும் இந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகாமல் இருந்ததுன்னா அப்போது வந்து எஸ்கியூஎஸ் என்ன இமேஜின் பண்ணிக்கும், இந்த மெசேஜ் வந்து ப்ராசஸ் ஆகலன்னு சொல்லி மறுபடியும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கியூவிலே போட்டுரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட், இதுதான் விசிபிலிட்டி டைம் அவுட்டுக்கு. நம்ம என்ன பண்ணணும், கன்சியூமராக மெசேஜ் ரீட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அப்புறம் அந்த மெசேஜை delete பண்ணி விட்டுறணும். ஸோ delete பண்ணால் மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து டூப்ளிகேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். லாங் போலிங்ன்றது இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு எஸ்கியூஎஸ்லேருந்து நம்ம போல் பண்ண போகிறோம்னா 2 டைப் ஆஃப் போலிங் இருக்குது, ஷார்ட் போலிங், லாங் போலிங்னு சொல்லி. ஷார்ட் போலிங்ன்றது 1 செகண்ட்குள்ளே எவ்வளோ மெசேஜ் ரீட் பண்ண முடியுமோ ரீட் பண்ணிடும். ஸோ மேக்ஸிமம் 10 மட்டும் தான் ரீட் பண்ணோம். ஸோ சப்போஸ் 10 மெசேஜஸ் இன்னும் வரல அப்படின்னா லாங் போலிங்ன்றது என்ன பண்ணோம், 10 மெசேஜஸ் வர வரைக்கும் போல் பண்ணிகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் போல் பண்ணோம். போல் பண்ணிட்டு ஒத்த மெசேஜை நம்ம வந்து கன்சியூமராக ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எஸ்கியூஸோட ஓவரால் ஃப்ளோ. நம்ம இப்போ வந்து டெமோவில் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களோட AWS கன்சோல்குள்ள வந்துடுங்க. இங்கே வந்துட்டு எஸ்கியூஎஸ் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா சிம்பிள் கியூ சர்வீஸ்னு ஒன்று காட்டும். ஸோ இதுக்குள்ள இந்த கன்சோல்குள்ளே போய்டுங்க. ஸோ இங்கே கிரியேட் கியூ கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை இங்கே இந்த சிம்பிளில் போய்ட்டு கியூஸும் கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் கியூ கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது, ஃபீஃபோன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபீஃபோ வந்து இப்போ நான் காட்ட போகிறது இல்லை, இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்ட் தான் காட்ட போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபீஃபோ கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எந்த ஃபைல் நேமை வந்து கிரியேட் பண்ணாலும் .fif தான் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்ட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து மை ஃபஸ்ட்டு கியூ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு கியூ கிடையாது, நான் எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி டைம் அவுட். ஸோ பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி டைம் 30 செகண்ட்ஸ்னு சொன்னேன். ஸோ இப்போ 30 செகண்ட்ஸ்னே இருக்கட்டும். ஸோ நான் ரிட்டன்ஷன் பீரியட் வந்து 4 days பை டிஃபால்ட் இருக்குது. நம்ம வந்து மேக்ஸிமம் 14 days இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டெலிவரி டிலே பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு மெசேஜ் போட்டோம், அது வந்து ஒரு 5 seconds கழிச்சு தான் வந்து கன்சியூமர்ஸ் அந்த கியூக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த டெலிவரி டிலேயில் நம்ம போட்டலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 KB to 256 KB தான். ஸோ இது பை டிஃபால்ட் 256 KB இருக்குது. அதுக்கப்புறம் ரிசீவ் மெசேஜ் வெயிட் டைம். ஸோ கன்சியூமர் வந்து இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து இதில் இருக்கும். என்கிரிப்ஷன் வந்து வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அடுத்த ஆப்ஷன் பார்த்தோன்னா இப்போ நம்ம அக்கௌண்ட்குள்ளே மட்டும்தான் இந்த கியூ வந்து யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி கான்ஃபிகரேஷனாக பண்ணோன்னா இந்த ஒன்லி கியூ ஓனர்னு போட்டுங்க. சப்போஸ் வேறு AWS அக்கௌண்ட்லேருந்து நம்மளோட கியூ ஆக்சஸ் பண்ணோம், மெசேஜ் போடணுன்ற மாதிரி ஆக்சஸ்லாம் கொடுக்கணும்னா இங்கே வந்து எந்த அக்கௌண்ட் ஐடி அந்த மாதிரி இந்த மொத்த டீட்டெயில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோன்னா இதுக்குள்ளே அது ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் ஒன்று. ஃபைனலாக அந்த நான் டிஎல் கியூன்னு சொன்னது தான் இது. ஸோ என்ன பண்ணோன்னா எனேபிள் கொடுத்துட்டு வேறு நம்ம கிரியேட் பண்ணுற டிஎல் கியூவோட நேம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா எப்போல்லாம் எரர் அடிக்குதோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிசீவ்ஸ் இப்போது மெசேஜ் கவுண்ட் வந்து ஒரு 3 ரீச் ஆயிடுச்சுன்னா நான் இந்த டிஎல் கியூவில் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா 3 மெசேஜ் வந்தப்பறம் இந்த இடத்துல வந்து அந்த மெசேஜ் வந்து இங்கே ஆட் ஆகிடும், டிலீட் ஆகாமல் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த டிஎல் கியூவில் போடுறது. நான் இப்போ டிசேபிள் பண்ணிடுறேன். அதை இப்போ இந்த கியூவை கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உடனே கிரியேட் ஆகிடும், இது டைமில் எடுக்காது. ஸோ இங்கே பார்த்தோன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ்குள்ளே போயிடுங்க. ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன், மெசேஜை சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன், கீழே இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடியூசரு, இது வந்து கன்சியூமர். இந்த கன்சோல் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு EC2 மிஷின்லேருந்து ஒரு மெசேஜை போட்டு வேறு ஒரு EC2 மிஷின்லேருந்து நம்ம மெசேஜை ரீட் பண்ணிடலாம். ஸோ EC2 மிஷின் தான் இருக்கணும் கிடையாது, நம்ம லேண்ட் அந்த மாதிரி சர்வீஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ணுறேன், இதுதான் ப்ரொடியூசர். நான் ப்ரொடியூசர்லேருந்து ஹலோ வேர்ல்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நான் ரிசீவர்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், போல் பண்ண போகிறேன் மெசேஜுக்கு. ஸோ வந்து இங்கே மெசேஜ் இருக்குன்னு சொல்லி போல் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக போல் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன் இதை. இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு மெசேஜ் வந்தாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு இந்த டேப் அப்படியே டூப்ளிகேட் எடுத்துருக்கேன். இப்போது நான் அந்த மெசேஜை நான் ஒன்றும் டெலிட் பண்ணலை. நான் போல் பண்ணேன்னா மெசேஜ் வந்துருச்சு. பட் ஆனால் 2 செகண்ட் கவுண்ட் வந்து செகண்ட் 2ல் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. இப்போ எதுக்கு அந்த மெசேஜ் வந்து திரும்பி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தாண்டிடுச்சு ஓகேங்களா. நம்ம போட்டு இது இல்லை ஆக்சுவலாக அது விசிபிலிட்டி டைம் போட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து 30 செகண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ அந்த 30 செகண்ட்ஸ் தான் வந்து இந்த மெசேஜ் மறுபடியும் மெசேஜ் ப்ராசஸ் ஆகலைன்னு சொல்லி மறுபடியும் மெசேஜ் கியூக்குள்ளே போட்டதுக்கான காரணம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் ஆகிடுச்சுன்னா மெசேஜ் நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ இப்போ மெசேஜ் இல்லை.
ஸோ இந்த கியூ வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஐடியா வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் விசிபிலிட்டி, டைம் அவுட், மெசேஜ் ரிட்டன்ஷன் இந்த மாதிரிலாம் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கியூ டெலிட் பண்ணோன்னா இங்கே வந்து டெலிட் கொடுக்க முன்னாடி வேறு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இருக்க டேட்டா மொத்தமாகவும் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டெலிட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா டெலிட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிடலாம்.